சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரமிழந்த என்ன தேடி வந்தது. நீங்க தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீங்க என்ன மறக்கல, நீங்க தூரம் போகல. ஏக்கமுள்ள கண்ணால எங்கித்தான் நின்னீங்க. நீங்க என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல. கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீங்க என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல. ஏக்கமுள்ள கண்ணால எங்கித்தான் நின்னீங்க. நீங்க என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல. கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. சொல்லலாமா? கல்லெறியும் எல்லாரும் பாடலாம். ஆதரவாய் நின்றவர் நீரே, என் கரம் பிடித்து தூக்கினி, என் கரைகள் எல்லாம் நீக்கினி. உம் பிள்ளையாக மாற்றி விட்டீரே, என்னை தள்ளாத தகப்பன் நீரே. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல. ஏக்கமுள்ள கண்ணால எங்கித்தான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, நீர் மறக்கலே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நாடுதத நீர் மறக்கலே. நான் உடைஞ்சு போய் கடந்தேன், நான் ஒருக்கப்பட்டு கிடந்தேன். என ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், உதவாத எண்ணில் நீர் உறவாதி. நீங்க எல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத எண்ணில் நீர் உறவாதி. நீங்க இல்லாம நீங்க இல்லாம உலகம் மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே.
சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. எல்லாரும் சொல்லுவோமா? ஒரு வார்த்தை சொல்லும். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை என்னை தொடர்ந்து நம்பி வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு என்னுடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ள வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? இந்த காலை வேளையில் ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை நீங்க சொன்னா போதும் ஆண்டவரே, என் வீட்டு வேலைக்காரர் சொஸ்தமாவான்னு சொன்ன அந்த நம்பிக்கையோட அந்த விசுவாசத்தோட கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம். எல்லாரும் சேர்ந்து வார்த்தையிலே, வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ரெண்டு கரங்களை மாத்திர வானத்துக்கு நேரா உயர்த்தி ஹalleluya, நல்ல எல்லாம் ரெண்டு கரங்களை நல்லா உயர்த்தி ஹalleluya, 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 ஹalleluya. நல்ல கரங்களை உயர்த்துங்களேன். இயேசுவே ஹalleluya, 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 ஹalleluya. இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால் தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தங்களை உயர்த்தி ஸ்தோத்திரமே சொன்னாதா? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் இயேசு நாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இன்னடியாத்தீரோ நாமத்தின் ஆதரம். இன்றைக்கு இந்த சமூகத்துல நீங்களும் நானும் ஒருமித்து அவரை ஆராதிப்பது கூட அவர் தந்த கிருபை. அவர் கிருபை இருந்தா மாத்திரம்தான். ஹல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய அளவில்லாத சுத்த கிருபைன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லிடுவோமா? நல்ல பலமா கரங்களை தட்டி சொல்லுங்க. அவருடைய கிருபை தான் என்னை காத்து வந்தது. அவருடைய கிருபை மாத்திரம்தான். ஹல்லேலூயா. தொடர்ந்து பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு, ஃப்ரண்ட்ல மாத்திரம் தான் கேக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோட இருக்கிறதுக்கெல்லாம் காரணமே அவர் கிருபை மாத்திரம்தான். கொரோனாவில் எவ்வளோ பேர் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் பலவிதமான கொள்ளை நோய்கள் வந்து கொண்டே இருக்கிறது. எதையுமே என்ன பண்ண முடியல, நிப்பாட்ட முடியல. இன்னைக்கும் கேஸ் தட்டுப்பாடாக இருக்குது. ஆனால் 3 வேளையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் சொல்லுங்க? 1.5 வேளை சாப்பிட்ற மாதிரியே பதில் கொடுக்கக்கூடாது. கரெக்டாக 3 வேளை என்ன பண்ணுறோம்? நம்ம என்ன பண்ணுறோம்? சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களாம் பரவாயில்ல, சிட்டியில் இருக்கிறீங்க, நான் கிராமத்துலேருந்து வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ இந்த முறை வரும்போது கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து 3ஆவதாக ஒரு பெண் குழந்தையை கொடுத்தாரு. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு தானே கொடுத்தாரு, உங்களுக்காக கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி கைத்தட்டாம உட்காந்துருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. அப்பயும் கைத்தட்டல பாருங்க. ரொம்ப நன்றி. ஹல்லேலூயா சொல்லுங்க. சபையில் எப்பொழுதும் கைத்தட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா சத்தம் வந்துகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தகப்பனாருக்காக ஸ்தோத்திரம்.
அவர் ஒரு வசனத்தை, வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து நான் வாசிக்கும் போது இந்த வசனத்துல சொல்லப்படுது, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் அப்படின்னு சொல்லப்படுது. தகப்பனுடைய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா மரபாவே நமக்குள்ளார ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் அந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில செயல்படும். ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் பிளேசர் போட்டிருக்கேன், என்னோட யூனிஃபார்ம் இது எம்பளத்தை மறைக்கலாம், பிளேசர் போட்டிருக்கேன். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் வேலை செஞ்சுட்டு ஒரு சபையை நடத்திட்டு வரேன். அது மாத்திரம் இல்லாமல் சிறுவர் மத்தியில் ஊழியங்களும் வாலிபர் மத்தியில் ஊழியங்களும் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னோட இன்னொரு பிரதானமான ஊழியம் என்னன்னா, இந்த விபிஎஸ் வெளியில் பார்த்தேன், 7 நாள் நடத்திருக்கிறீங்க. 7 நாள் நடத்துறதுலாம் இப்போ எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான திருச்சபைகள் மாத்திரம்தான் 7 நாள் நடத்துகிறாங்க. எல்லா சபைகளும் 7 நாள் நடத்துறது கிடையாது. எல்லாருமே 3 நாள் 4 நாள். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் நடத்துவோம். எங்களுக்கு இடம் கிடையாது. ஸோ அதனால தெருவில் தான், என்னோட ஸ்டேட்டஸ் பார்த்து நாங்கள் தெரிஞ்சு தெருவில் தான் டென்ட்டு போட்டு தான் நாங்கள் நடத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் டென்ட்டு, ஒவ்வொரு நாளும் ஸ்நாக்ஸ், ஒவ்வொரு நாளும் ஃபுட்டு கொடுத்து, கடைசி நாள் வந்து தெருவில் பெரிய காஸ்பல் மீட்டிங் மாதிரி வச்சு பிள்ளைங்களை வர்ற பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ப்ரேயர் பண்ணி சுவிசேஷத்தை அறிவிச்சு அவங்க தலைமையில கை வச்சு அப்படிதான் அனுப்பிட்டு இருக்கிறோம். என்றைக்காவது ஒரு நாள் அவர்கள் இந்த சமுதாயத்தில் இயேசுவின் நாமத்தை உயர்த்துவார்கள் என்று ஒரு விசுவாசத்தோட செய்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் ஒன்று இருக்கு. அப்படின்னா நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் இதுல ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் ஆண்டவர். என்ன சொல்றாருன்னா, இங்கிலீஷ் பைபிள்ல அதை நம்ம படிக்கும் போது ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லப்படுது. என்னன்னு சொல்லப்படுது? ஹெரிட்டேஜ் அப்படின்னா 2 அர்த்தங்கள் 3 அர்த்தங்கள் உண்டு. அதுல 2 அர்த்தத்தை மாத்திரம் நான் சொல்றேன். ஒண்ணு வாழையடி வாழையாக, அத பரம்பரையா வருது. இப்ப அப்பாவுடைய குணம் என்கிட்ட இருக்கும், என்னுடைய குணம் யார்கிட்ட இருக்கும்? பயங்கிட்ட இருக்கும். இப்ப என்னைய பார்த்து சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிரிக்கும் போது உங்க அப்பா மாதிரி சிரிக்கிறியப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, கோவப்படும் போது உங்க அப்பா மாதிரியே கோவப்படுற அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணாது, மாறவே செய்யாது. ஆனா அதை பயன்படுத்துறதும் பயன்படுத்தாம இருக்கிறதுக்கும் காரணம் யாரு சொல்லுங்க? யாரு? நல்லா சத்தமா சொல்லுங்க. நம்ம தான். சரிங்களா? இப்ப ஐயா இருக்கிறாரு, ஐயாவோட அப்பா இருக்கிறாங்க. இப்ப ஐயாவோட அப்பா இருக்கும்போது அவங்களோட குணாதிசயங்களை ஒரு சில நேரத்துல பேசும்போதோ, சில நேரத்துல ஏதாவது ஒரு டென்ஷன் ஆகுற நேரத்திலயோ ஏதோ ஒரு நேரத்துல வெளிப்படுத்துவாங்க. ஆனா அதை வெளிப்படுத்துறதும் வெளிப்படுத்தாம இருக்கிறதும் யாருடைய கையில இருக்கு சொல்லுங்க? யார் கையில இருக்கு? அவர் கையில இருக்கு. அது போலதான் இந்த ஏசாயா 58:14 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உயர்ந்த இடத்துல வைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, உன்னை என்ன பண்ற? ஏறி இருக்க பண்ற அப்படின்னு சொல்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அதை பண்ணும்போது அந்த காரியத்தை ரிஸ்க் பண்றதும் ரிஸ்க் பண்ணாம இருக்கிறதும் யாருடைய கையில இருக்கு சொல்லுங்க? யாருடைய கையில இருக்கு சொல்லுங்க? முழுக்க முழுக்க இந்த உலகத்துல என்ன சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணம் யார் அப்படின்னா, மத்தவங்க கிடையாது, அரசாங்கம் கிடையாது, மத்த அதிகாரிகள் கிடையாது. முழுக்க முழுக்க நான் தான் காரணம். முழுக்க முழுக்க யார் தான் காரணம் சொல்லுங்க? யார் தான் காரணம்? இதை புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்குள்ளார ஒரு எழுப்புதல் வரும். உங்களுக்குள்ளார ஒரு ரிவைவல் வந்தாதான் உங்க குடும்பத்துல ஒரு ரிவைவல் வரும். உங்க குடும்பத்துல ஒரு எழுப்புதல் வந்தாதான் சபையில ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. எடுத்தோன சமூகத்தையோ எடுத்தோன சபையோ இன்னைக்கு நாம குறை சொல்றதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பழைய ஏற்பாட்டின் காலத்துல இந்த உலகத்தை ஆள்வதற்கு சபை பிரதானமா இருந்தது. இன்னைக்கு சபை ஆள்றதே உலகம் தான். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா தானே? சொல்லுங்க. சபையில இருந்து யாராவது ஒரு ஊழியர் போய் அபிஷேகம் பண்ணி நீங்க தான் சிஎம்மா வருவீங்க அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? எல்லாம் ஆளுக்கு ஒரு தலைவரை பிடிச்சி என்ன பண்றாங்க சொன்னாங்க. ஆளுக்கு ஒருத்தர் போய் அங்க சொன்னாரு, ஒருத்தர் இங்க சொன்னாரு, ஒருத்தர் அங்க சொன்னாரு. ஆனா யாரு ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கு எல்லாம் யாரு ப்ராபசி சொன்னாங்களோ அவங்க எல்லாம் வீடியோ எடுத்த மட்டும் நான் தான் சொன்னேன் அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க தனிப்பட்ட முறையில உங்க வீட்டுல ஒரு மூளையில நீங்க முழங்கால் போட்டு இந்த தேசத்துக்காக உண்மையா ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கண்டிப்பா தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு பெரிய இக்கட்டு வேணாலும் வரட்டுங்க, இன்னும் தட்டுப்பாடு வரட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது.
அதை கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்லலாம். இப்ப ஏன் நமக்கு ஏற்கனவே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிற இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. யாக்கோபுட்ட இருந்த அந்த சுதந்திரத்துல இப்ப அதே நான் அவனுக்கு தரேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனாலும் நம்ம வாழ்க்கையில ஏன் நம்மளால என்ன பண்ண முடியல, அந்த சுதந்திரத்தை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல? காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு சாபம்னு ஒண்ணு நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே இருக்கு. சாபம்னு ஒண்ணு வாழ்க்கையில எப்பொழுதுமே இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இனி உனக்கு ஒரு சாபமும் இருக்காது, இனி உனக்கு ஒரு சாபமும் இருக்காது. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, ஒரு சாபமும் உங்க வாழ்க்கையில கிடையவே கிடையாது. நல்லா கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில ஒரு சாபமும் கிடையாது. நல்லா சத்தமா சொன்னீங்களா? ஓகே, ஒரு சில கேள்விகளோட நான் ஆரம்பிக்கிறேன். கேள்வி என்ன அப்படின்னா, தொழில் பண்றோம், நமக்கு என்ன இல்லை சொல்லுங்க, லாபம் கிடையாது. நம்ம எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறோம், எல்லாமே வீணா போயிருது, பலன் இருக்க மாட்டேங்குது. நம்ம என்னதான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அதற்கான பலனை நம்மளால பார்க்க முடியல. நம்ம வேலைக்கு போனாலும் நிம்மதி கிடையாது. ஒரு பக்கம் நான் சரியில்லை நினைக்கிறதா, இல்ல நான் பண்றது சரியில்லை நினைக்கிறதா, என்ன நினைக்கிறதுன்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது நீங்க என்ன காரியத்தை முன்னெடுத்து வச்சாலும் அந்த காரியத்துல உங்களால பலனை பார்க்க முடியலன்னு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டாலே ஏதோ ஒரு சாபம் நம்ம வாழ்க்கையில இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க நல்லா பாருங்களேன், நம்ம எவ்வளவு பிரயாசங்கள் படுவோம், நம்ம லைஃப்ல ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை நம்மளால பார்க்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு காரியம் பண்ணாலும் எப்படி பார்த்தாலும் கடைசியில வந்து கடன்கிற ஒரு வார்த்தையோட நிக்கிற ஒரு நிலைமையில தான் இருக்கிறோம். நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் அதற்கான பலன் நம்மளால என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியறது கிடையாது. அப்ப ஏதோ ஒரு காரியத்துல நாம பின்தங்கி இருக்கிறோம், ஏதோ ஒரு காரியம் நம்மளை சுத்தி நடந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு காரியத்தை நீங்களும் நானும் சரி பண்ண ஆகவே வேண்டும். இப்ப இந்த ஏசாயா 58:14 சொன்னது போல ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார்ல, யாக்கோபு கொடுக்கிறேன்னு சொன்னார்ல, நமக்கு கொடுக்கிறேன்னு சொன்னார்ல. ஆனாலும் ஏன் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில நீங்களும் நானும் ஏன் இருக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் சாபம். அதுக்கு காரணம் என்னது? சாபம். சாபம் ஏன் வருது அப்படின்னா, அடுத்த ஸ்லைட் போடுங்க. சாபம் ஏன் வருதுன்னா ரெண்டு விஷயத்துலதான் வரும். ஒண்ணு என்னுடைய பொருளாதார குறைவு, ரெண்டு சரீரத்துல அடிக்கடி வியாதி வரும். ரெண்டு விதத்துல. நீங்க என்னதான் நீங்க சம்பாதிச்சாலும் ஏதாவது ஒரு பொத்த பையில போடுற மாதிரி அது பாட்டு போயிட்டே இருக்கும், உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இன்னைக்கும் நல்ல ஆராதிக்கிற குடும்பமா இருக்கலாம், நல்ல வேத வசனங்களை வாசிக்கிற குடும்பமா இருக்கலாம், சபைக்கு ரெகுலரா வர குடும்பங்களா இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டியாவே இருக்கும், ஒரு திருப்தியா இருக்காது, ஒரு மன நிறைவா இருக்காது. ஏதோ ஒரு விதத்துல பினான்சியல்ல ஒண்ணு அடி வாங்குவாங்க, இல்ல அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு சிக்னஸ், ஒரு வியாதி மூலியமா அடி வாங்குவாங்க. இந்த ரெண்டு காரியம் தான் நீங்களும் நானும் சாபம்னு என்ன பண்றோம், நினைக்கிறோம். இது நார்மலா நினைக்கிறது தான். நார்மலா என்ன பண்றது, நினைக்கிறது தான். அப்ப எப்படி இந்த சாபம் வருது வாசிக்கலாம். தானியேல் 9வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, வேகமா வாசிங்க. அதுல உள்ளதை பார்த்தே வாசிக்கல யாராவது. இஸ்ரவேலர் எல்லாரும் உமது நியாய பிரமாணத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவி கொடாமல் விலகி போனார்கள். யாருக்கு விரோதமாக? கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். எழுதியிருக்கிற எல்லா விதமான சாபமும் ஆணையாக்கினையும் எங்கள் மேல் சரியப்பட்டன. எப்ப ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு விட்டு விலகி போறானோ அவனுடைய வாழ்க்கையில முதலாவது வருகிறது பாவம். முதலாவது வர்றது என்னங்க? முதலாவது வர்றது என்னது சொல்லுங்க? முதலாவது வர்றது என்னது? சாபம். எடுத்தோன்னு ஸ்ட்ரைட்டா என்ன பண்றது இல்ல, வர்றது கிடையாது. அந்த சாபம் வரதுக்கு முக்கியமான ரீசன் யார் அப்படின்னா, அழகா சொல்றாங்க, செவி கொடாமல். ஆண்டவரே உமது சத்தத்துக்கு செவி கொடாமல் விலகி போனோம். எப்ப நீங்க ஆண்டவர் வார்த்தையை விட்டு விலகி நிக்கிறீங்களோ அப்ப விலகும் போது அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். நீங்க எப்ப ஆண்டவரை விட்டு விலகி நிக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க யாருக்கு விரோதமா மாறிடுவீங்கன்னா ஆண்டவருக்கு விரோதமா மாறிடுவீங்க. ஏன் சபைக்கு வாங்க பிரதர், ஏன் பைபிளை படிங்க பிரதர், ஏன் ஜெபம் பண்ணுங்க பிரதர், அடிக்க
அடிக்கடி சர்ச்சில் சொன்னது பழைய டேப் ரெக்கார்டு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா காரணம் என்னன்னா, நீங்க ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போக கூடாது, ஒரே ஒரு நோக்கம் தான். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஐயாவுடைய வயது எவ்வளவுன்னு தெரியல, 70 வயது. 70 வயதுல எத்தனை முறை, எத்தனை தடவை, எத்தனை பேரை பார்த்து சபைக்கு வாங்க, பிரேயர் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிருப்பாங்கன்னு ஏன் சொல்றாங்க? 70 வயசு வரைக்கும் அவங்க வேற வேலை இல்லையா? வேற வெல்ட்டி இல்லையா? ஏன் எப்ப பார்த்தாலும் சபைக்கு வாமா, யாரை பார்த்தாலும் சபைக்கு வாமா, சுவிசேஷம் சொல்லி ஏன் ஏத்துக்கமா? ஏன் சொல்றாங்கன்னா, ஒரு மனுஷன் தேவ சமூகத்துல இருந்தா அவன் தேவ சமூகத்தை விட்டு விலக மாட்டான். விலகாம இருந்தா அவன் பாவம் செய்ய மாட்டான். எப்ப ஒரு மனுஷன் தேவ சமூகத்தை விட்டு விலகுறானோ அவன் தேவனுக்கு விரோதமாக திரும்புகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எப்ப தேவ சமூகத்தை விட்டு விலகி போறீங்கன்னா, எப்ப அவர் வார்த்தை கேட்கலையோ அப்பதான் விலகி போறீங்க. நான் சொல்றது தப்பு இருக்கா? நான் சொல்றது தப்பு இருக்கா? நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். நான் மறுபடியும் பாஸ்டர் கால் பண்ணி நான் இடையில பேசல. இடையில ஒரே ஒரு வாட்டி பேசணும்னு நினைக்கிறேன். இடையில ஒரே ஒரு வாட்டி ஏதோ ஒரே ஒரு வாட்டி பேசணும்னு நினைக்கிறேன். ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு பேசணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பேசவில்லை. எனக்கு ரொம்ப கில்ட்டி ஃபீலிங். என்னடா 2 வருஷமா பேசலாம், மறுபடியும் பாஸ்டர் எப்படி பேசுறது அப்படின்ட்டு. ஆனா மறுபடியும் அதே ஃப்ரெண்டு தான் இவர்கிட்ட கால் பண்ணி கேட்கிறாரு, இது மாதிரி பாஸ்டர் சென்னையில வந்துருக்காரு. இவரு ஆட்டோமேட்டிக் என்ன பண்றாரு, வரக்கூடாதெல்லாம் சொல்லல. 2 வருஷம் பேசலையா அவரு அப்படிலாம் சொல்லல. ஏன் திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்க? எப்படியாவது வார்த்தை வந்து இந்த ஜனங்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. போன வாட்டி வந்தப்ப என்ன மெசேஜ் எடுத்தீங்க? யாருக்கும் ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. ரீகால் பண்ணிட்டு எங்கிட்ட சொல்லிட்டு யாரெல்லாம் இருக்கிறான் அவங்க வீட்டுக்கு போலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், எப்ப நம்முடைய வாழ்க்கையில சாபம் வருதுன்னா, எப்ப நீங்க தேவ வார்த்தையை கேட்காம இருக்கிறீங்களோ. எப்ப தேவ வார்த்தையை கேட்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா தேவ சமூகத்தை விட்டு விலகி போயிருவீங்க. நீங்க தேவ சமூகத்தை விட்டு விலகி போனா நீங்க ஆட்டோமேட்டிக்கா பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா பாவம் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருது? சாபம். இப்படிதான் நம்ம வாழ்க்கையில சாபம் வருது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாவத்தின் விளைவு என்னது? சாபம். இததான் வந்து என்ன சொல்றாங்க ஹீப்ரூல, ஹலால் அப்படின்லாம் சொல்றாங்க. எந்த சூழ்நிலையும் ஒரு பொருளோ இல்ல ஒரு காரணியோ ஒரு பொருட்டாகவோ என்னாது, எவ்வளவு உழைப்பு பட்டாலும் அதுல பலனே இருக்காது. நீங்க ஜாபா எடுத்துக்கலாம், மினிஸ்ட்ரி எடுத்துக்கலாம், நீங்க வேலையை எடுத்துக்கலாம், உங்க குடும்பம் எதுவா இருந்தாலும். நீங்க ஒரு மனுஷன் சாபத்துக்குள்ள இருந்தா அவனுக்கு ஊழியம் வரல அப்படின்னா அவன் தேவனுக்கு விரோதமா இருக்கிறான்னு அர்த்தம். அவன் தேவனோட இல்லைன்னு அர்த்தம். உங்க ஊழியம் நீங்க சரியா வரல அப்படின்னா நீங்க சரி பண்ணிக்கணும். உங்க குடும்பத்துல ஒரு சாட்சி இல்லைன்னா நீங்க சரி பண்ணிக்கணும். எந்த ஒரு பலனுமே கொடுக்காத சூழ்நிலை நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். நான் எங்கேயோ தப்பு பண்றேன், நான் எங்கேயோ தேவனை விட்டு ஏதோ ஒரு காரியத்துல நான் தூரமா போறேன். அப்ப திரும்ப அந்த இடத்துக்கு வரணும் நீங்க மறந்து போயிடாதீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப மைண்ட்ல ஒன்ன செட் பண்ணிட்டீங்க. எப்படி செட் பண்ணிட்டீங்கன்னா, சாபம் ஏன் வருது? பாவத்தினால வருது. பாவம் எப்படி வருது? தேவனுக்கு நான் என்ன பண்ணல. இத ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்திடலாமா? அடுத்தது வாசிங்க, ஆதியாகமம் 3:17 வாசிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி வருத்தங்கிறது உடம்பு சம்பந்தப்பட்டதா, பணம் சம்பந்தப்பட்டதா? மனசு சம்பந்தப்பட்டது, உடம்பு சம்பந்தப்பட்டது. ஓகே. அடுத்தது உன் முகத்தின் என்ன பண்ணுவ? ஆகாரத்தை என்ன பண்ணணும்? புசிக்கணும். அப்ப எதுக்கு நாம புசிக்கணும்? இப்ப நீங்க ஃபுட் வாங்க என்ன பண்ணுவீங்க? ஃபுட் வாங்க என்ன பண்ணுவீங்க? எடுத்து ஸ்விக்கில என்ன பண்ணுவீங்க? ஆர்டர் பண்ணுவீங்க. காசு கொடுப்பீங்களா, காசு கொடுக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. இந்த காசு கொடுக்கிற கலாச்சாரத்தை உண்டு பண்ணது யாருதான்? நம்ம தலைவர். மத்த யாருதான்? ஆதாம் தான். என்ன ரீசன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல, எப்ப தேவனுடைய வார்த்தைக்கு முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம தன்னுடைய மனைவி சொன்னதை கேட்டானோ, எப்ப நீங்க தேவனுக்கோட முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நீங்க எப்ப சைடுல நீங்க கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ, எந்த ஒரு காரியத்தையும் முதலாவது தேவனிடத்துல கேட்காம நீங்க உங்க வீட்டுல உள்ள யாருக்கிட்ட கேட்டாலும் அதோட முடிவு கூட சில நேரத்துல சாபத்தை கொண்டு போய் விடும். அல்லேலூயா. ஏவாள்
ஆதாமுக்கு என்ன வேணும்பா சகோதரியா? மனைவி. என்னது? மனைவி பேச்ச தானே கேட்டான். இன்னைக்கு எல்லா குடும்பமும் நல்லா இருக்குன்னா காரணம் என்ன அர்த்தம்? மனைவிக்கு ஓங்கி அடிக்கிற ஒரே ஒரு ஜிங்ஜாக், அவ்வளவுதான். மனைவி பேச்ச கேட்கறதுனால இன்னைக்கு நல்லா குடும்பம்லாம் நல்லா இருக்கு. ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல நீ மனைவி பேச்ச கேட்க வேண்டாம்லாம் சொல்லல. ஆனா முதல்ல தேவனுடைய பேச்ச கேட்கணும். முதல்ல என்ன பேச்ச கேட்கணும்? பிரச்சனை அங்கதான். நீங்க தேவனுடைய பேச்ச கேட்காம மனைவி பேச்ச கேட்டா அதுவும் முடிவும் இப்படிதான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க 2 விதமான ஒரு சாபத்தை ஆதாம் மூலியமா நமக்கு வருது, ஏவாள் மூலியமா நமக்கு வருது. ஒண்ணு, வருத்தத்தோட என்ன பண்ணணும்? நீ கஷ்டப்படணும். உடல் மூலியமா என்ன பண்ணணும்? கஷ்டப்படணும். 2வது, நீ உடம்புக்கு சாப்பிடணும்னா வேலை செய்யணும். வேலை செஞ்சு நீ என்ன பண்ணணும்? விதைக்கணும். விதைச்சு அது என்ன பண்ணணும்? அறுவடை செய்யணும். அப்ப விதைக்கு அறுவடைக்கு என்ன பண்ணணும்? நீ பினான்சியலா கஷ்டப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப சாபங்கிறது 2 வகையில செயல்படும். ஒண்ணு உன்னுடைய உடம்புல வியாதி வழியா, இன்னொன்னு இந்த பினான்சியல் மூலியமா செயல்படும். அது தெளிவா எப்ப சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர்? ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் ஆதாம படைச்சோன்னு எப்படி படைச்சாரு? ஆதாம எப்படி படைச்சாரு? இல்ல எப்படி படைச்சாரு? எப்படி கிரியேட் பண்ணாரு? எடுத்து என்ன பண்ணாரு? ஒரு பொம்மை மாதிரி செஞ்சாரு. என்ன பண்ணாரு? பேசினாரா? ஆதாமே எழுந்துவான்னு சொன்னாரா? சுவாசத்துல என்ன பண்ணாரு? ஊதுனாரு. என்ன பண்ணாரு? தொடல. ஒரு பொம்மையை செஞ்சுட்டு தொடல, பேசல. என்ன பண்ணல? பேசல. கட்டி பிடிச்சாரா? இல்ல எடுத்து மடியில வச்சினாரா? இல்ல முத்தம் கொடுத்தாரா? இல்ல. நல்லா பண்ணுங்க, ஊதுனார். என்ன பண்ணாரு? ஊதுனோன இந்த ஆதாம் என்ன பண்ணாரு? அப்படின்னா ஜீவன் பிளஸ் ஆத்மா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ஏந்திரிச்சு உட்கார்றாரு. ஆதாம் ஏந்திரிச்சு என்ன பண்றாரு? உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே யார்கிட்ட பேசினாரு? என்ன பேசினாரு? கரெக்ட் சொல்லு சார், சொல்லு. யார்கிட்ட பேசினாரு? சொல்லுங்க. நமக்கு ஏன் டவுட்? வேற யாருமே கிடையாது. ஏவாள் அப்பெல்லாம் வரவே இல்லை. ஏவாள் அப்பெல்லாம் என்ன பண்ணல? வரல. எந்திரிச்சு சொன்னா யார்கிட்ட பேசுறாரு? ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. இப்ப ஐயா தான் ஒரு கார்டுன்னு வச்சுங்க. நான் தான் ஆதாம் சொன்னேன். ஏந்திரிச்சு உட்காந்தோன்னே நான் என்ன பண்றேன்? ஆட்டோமேட்டிக்கா என்னோட உள்ளார இருக்கிற ப்ரோக்ராம்ல ஆண்டவர் என்ன ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சாரோ அப்படி நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் யார்கிட்ட பேசுறேன்? வேற யார்கிட்ட என்ன பண்ண முடியாது. இப்ப நான் பேசிட்டு நான் இங்க பார்த்து அந்த பூண்டு அப்படி நவுந்து போ அப்படின்னு சொல்றேன். அந்த பூண்டு நவுந்து என்ன பண்ணுது? புல்லு நவுந்து போகுமா? புல்லு மரம் நவுந்து போகுமா? இவர்கிட்ட பேசிட்டு அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னேன். அந்த மலை என்ன பண்ணுது? இப்ப யார்கிட்ட தான் நான் பேசி ஆகணும்? இப்ப என்னுடைய ஆத்மாவில் என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. என்ன இருக்கு? இப்ப இவர்கிட்ட நான் ஒரு பாஷையில தானே பேசியிருக்கணும். கரெக்டா இல்லையா? ஒரே ஒரு பாஷையில தானே பேசியிருக்கணும். அப்ப ஆண்டவர் என்னை ஊதுனாரு. நான் ஜீவ ஆத்மாவாகிறேன். நான் எழுந்தோட யார்கிட்ட பேசுறேன்? இவர்கிட்ட பேசுறேன். சகலமும் கீழ்ப்படிந்திருக்கு. சகலம் எப்படி இருக்கு? சகலமும் டெய்லி காலையில முதல்ல எழுந்து நீங்க ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிங்க. இந்த உலக சகலம் உங்களுக்கு கீழ்ப்படியும். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சவங்க மாத்திரம் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க ஏன் அவங்க எனக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க? என் பிள்ளை ஏன் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்குது? என் மனைவி ஏன் சொல்றதை கேட்காம இப்படி எல்லாம் புலம்புறதை நிறுத்துங்க. எனக்கு அந்த காரியத்துல ஒரு விடுதலை கிடைக்க மாட்டேங்குது. இதுல ஒரு ரிசல்ட் வர மாட்டேங்குது. நான் என்ன பண்ணாலும் எப்படியா இருக்கு அப்படிங்கிற புலம்புறதை நிறுத்துங்க. முதல்ல எழுந்த உடனே ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிங்க. இங்க இருந்து அவர் ஊதுவாரு. அவர் ஒரு ஜீவன் அனுப்புவாரு. என் வார்த்தையில இருக்கிற வெறும் வார்த்தை அவர்கிட்ட பேசும்போது ஜீவ ஆத்மாவாக மாறும். என் வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தையா மாறும். என்ன பேசுறது அப்படி? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இவர்கிட்ட பேசாம முதல்ல வேற யார்கிட்ட பேசினாலும் அந்த வார்த்தை ஜீவன் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இவர் ஒரு வாசல் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? பேசிட்டு இருக்கணும். அப்ப பேசும்போது ஏவாள் வர்றாங்க. 2 பேரும் தேவனுடைய வார்த்தையை எப்ப கீழ்ப்படியாம போறாங்களோ அப்ப அவங்களுக்குள்ள என்ன வருது? பாவம் வருது. என்ன வருது? பாவம் வந்த உடனே பின்னாடி என்ன வருது?
சாபம் வருது. இந்த பாவம் சாபம் வந்தோடனே இவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த ஜீவன் பிளஸ் ஆத்மா இருக்குல்ல, ஆத்மா மாத்திரம் தான் இருக்கு, ஜீவன் போயிடுச்சு. இப்ப என்ன ஆதாம் சொன்னாலும் அது என்ன பண்ணாது, என்ன ஆதாம் சொன்னாலும் என்ன பண்ணாது, நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் வர பிள்ளைங்க யாக்கோபு எல்லாத்தையும் ஆண்டவர் அவருடைய கிருபையினால என்ன பண்றாரு, ஆசீர்வதிச்சு அவர் சொல்ற வார்த்தை, ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான் நிறைவேறுது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ரெண்டு விதமான சாபம் செயல்படும். ஒன்னு ஃபினான்ஷியலா, இன்னொன்னு சிக்னஸா. அல்லேலூயா. அடுத்த ஸ்லைட் போடுமா? ஓகே. ஒன்னு உழைச்சாலும் பலன் இருக்காது, சரீரத்துல வருத்தமா இருக்கு. எரேமியா 29:18 அவர்களின் வார்த்தைகளை கேளாமற் போனபடியினால் நான் அவர்களை பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் தொடர்ந்து அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களும் அடைந்து திரிகிறவர்களையும் நான் அவர்களை துரத்துகிற எல்லா ஜாதிகளும் சாபமாகவும் பாலாகவும் ஈஸ்வரிடத்திலுமாகவும் நிந்தையாகவும் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எப்ப நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு விலகி போகிறீங்களோ அப்போ உங்க வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா பாவம் வரும். பாவம் வந்தாலே உங்களுக்கு பின்னாடி சாபம் வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் வாரத்துல இப்படி பேசுறியான்னு நீங்க யாரும் கோச்சிக்காதீங்க. அடுத்து பின்னாடி வருது. அடுத்த ஸ்லைட் போடுப்போம். அப்ப ரொம்ப 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 தெளிவா இருக்கிறீங்க. நாம தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணணும், வேதத்தை புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம வருவோம். 1 யோவான் 2:16 ஏனெனில் மாம்ச இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதானவர்கள் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அல்லேலூயா. நாம பெருசா பார்க்கப்படுற பாவத்தை 3 வகையா பிரிக்கலாம். 1 மாம்சத்தின், 2 கண்களின் இச்சை, 3 ஜீவனத்தின் பெருமை. 3 நாம பிரிச்சுக்கலாம். 3 விதமான பாவம். மாம்சத்தின் இச்சை, இது நல்லா நோட் பண்ணிக்கங்க. இடதுகை, வலதுகை, கால்கள். இடதுகை மாம்சத்தின் இச்சை, இடதுகை கண்களின் இச்சை, வலதுகை ஜீவனத்தின் பெருமை, கால்கள். ஓகே. அடுத்த ஸ்லைடு. நீதிமொழி 29:3 நாம படிக்கலாம். ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறான், வேசிகளோடு தொந்திப்பானவனோ ஆஸ்தியை என்ன பண்றானா, அழிக்கிறானா. நல்லா புரிஞ்சுக்கணும். மாம்ச இச்சை ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா முதலாவது அவன் இழக்கிறது தன்னுடைய ஆஸ்திய. மாம்ச இச்சை அப்படின்னா நீங்க வேஸ்ட் மாத்திரம் நினைச்சுக்க கூடாது. தேவையில்லாத நேரத்தில் நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற ட்ரெஸ் கூட மாம்சத்தின் இச்சை தான். உங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி, உங்க வேலைக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பண்ற மேக்கப் கூட மாம்சத்தின் இச்சை தான். பார்க்கும் போதெல்லாம் வாங்குற பொருளையோ, பார்க்கும் போதெல்லாம் சாப்பிடுற சாப்பாடையோ, இது எல்லாமே என்ன, எல்லாம் எதுக்காக பண்றீங்க? மாம்சத்துக்காக பண்ணும்போது இது எல்லாம் மாம்சத்தின் இச்சை. அப்படி ஒரு மாம்சத்தின் இச்சை இந்த உலகத்துல இப்ப லேட்டஸ்டா மனுஷன் அழிகிறது 2 விஷயத்துல தான். ஒன்னு கிரெடிட் கார்டு, இன்னொன்னு ஆன்லைன் ஆர்டர். அது பெண்கள் ஆண்கள்லாம் கிடையாது, எல்லாத்தையும் நான் சேர்த்து சொல்றேன். இப்ப இது எதெல்லாம் எதை அழிச்சிட்டு இருக்கு? உங்களோட ஆஸ்தி அழிச்சிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதை அழிச்சிட்டு இருக்கு? உங்களோட ஆஸ்தியா. அததான் வசனம் சொல்லுது, ஞானத்தினால் பிரியப்படுகிற தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறான், வேசிகளோட தொந்திப்பானவனோ ஆஸ்தியை அழிக்கிறான். வேசிகளோட உம்முடைய ஆஸ்தி அழித்துப்பட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். கெட்ட குமாரன் கதை எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அவன் எப்ப தன்னுடைய மாம்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சானோ, எப்ப தகப்பன் பேச்சை இழந்து போனானோ, எப்ப தகப்பன் இருக்கிற இடத்துல இல்லாமல் போனானோ, ஆட்டோமேட்டிக்கா அவன் வாழ்க்கையில பாவம் வந்தது. பாவத்துக்கு பின்னாடியே ஒரு சாபம் வந்தது. அவனுக்கு ஒருவேளை சோறு கூட கிடைக்கல. ஒருவேளை ஐயா பண்ணி மேய்க்கிறான், பண்ணி மேய்க்கிற சம்பளம் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? கொடுக்கணுமா இல்ல? கொடுக்க கூடாதா? நீங்க ஒரு கம்பெனில வேலை பார்த்தா சம்பளம் கொடுக்காம யாராவது வேலை பார்ப்பீங்களா? ஆனா அவன் சம்பளத்துக்கு அந்த பண்ணியை மேய்ச்சா அவனுக்கு சம்பளம் கொடுக்கல. சரி, சம்பளம் தான் கொடுக்கல, ஒருவேளை சோறு கூட போடல. ஒரு சாபமான நிலை. நீங்க எப்ப உங்களுடைய மாம்சத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க நடக்கிறீங்களோ உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு சைடு உங்களுடைய ஆஸ்திய, அசட்ட, சொத்தை, பொருளாதாரத்தை நீங்க இழந்து கொண்டே போவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நீதிமொழிகள் 3:16 நாம வாசிக்கலாம். அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது.
அதன் வலது கையில் தீர்க்க ஆயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. நீதிமொழிகள் 3:16 என்ன சொல்றாங்க அப்படின்னா, வலது கையில் என்ன இருக்காமா? வலது கையில தீர்க்க ஆயுசு, இடது கையில செல்வம் இருக்கு. இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. அடுத்தது நாம பார்க்கலாம். நீதிமொழி 28:16 சொல்லுது, பிரபு புத்திவீரனாய் இருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி, பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். பொருளாசை கண்களின் இச்சை. பொருளாசை கண்களின் இச்சை. அப்ப கண்களின் இச்சை வந்தா ஆட்டோமேட்டிக்கா எது குறையுமா? ஆயுசு நாள் குறையுமா? எது குறையுமா? ஒன்னு மாம்சத்தின் இச்சை உங்களுடைய ஆஸ்தி என்ன பண்ணிடும்? கம்மி பண்ணிடணும். 2 கண்களின் இச்சை உங்க ஆயுசு நாட்களை குறைக்கும். நான் சொல்ல, நீதிமொழி 28:16 சொல்லுது, பொருள் ஆசையை வெறுக்கிறவனோ தீர்க்க ஆயுசு என்ன பண்ணுவானா? சொல்லுங்க. உங்களுக்கு எது தேவையோ அது ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அது ஆண்டவர் என்ன பண்றாரு? ஜபத்துல கூட இன்றன்றைக்கு வேண்டி எங்களுடைய ஆகாரத்தை எங்களுக்கு என்ன பண்ணும்? எப்பா நாளை தினத்தை குறிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க யோசிப்பாங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவையா இருக்கு அது பிதாவிடத்தில் கேளு. அவர் தள்ள ஜபமே ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அப்ப பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசு என்ன பண்ணுவான்? பெறுவான். அப்ப மறுபடியும் நான் நீதிமொழி 3:16 மறுபடியும் சொல்றேன். வலது கையில் என்ன இருக்கு? சொல்லுங்க. வலது கையில் என்ன இருக்கு? இடது கையில் என்ன இருக்கு? இடது கையில் என்ன இருக்கு? செல்வமும் கனமும். செல்வமும் வலது கையில தீர்க்காயுசு. அப்ப தீர்க்காயுசை நாம இழக்கிறதுக்கு காரணம் என்ன? பொருளாசை. என்ன பண்ணுவோம்? எப்படி வச்சிருக்கிற பாருங்க ஆண்டவர். எடுப்போம், டப்பு டப்புன்னு அமுக்குவோம், ஆர்டர் பண்ணுவோம், எடுப்போம், கொடுப்போம், எடுப்போம், அடிப்போம். இந்த மாதிரி வலது கையில், இந்த வலது கையில் எதை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? தீர்க்காயுசு எதனால போகுது அப்படின்னா, கண்களின் இச்சையினால. பார்க்கறதெல்லாம் வாங்குறது, பார்க்கறதெல்லாம் இது பண்றது. இடது கையில் என்ன இருக்கு? செல்வமும் கனமும். ஏன் வருது? மாம்சத்தின். ஏன் இடது கையில் வச்சாருன்னா, இன்னைக்கு நிறைய பேர் தெரியாம அந்த காரியங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? மறைஞ்சு 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 பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? அப்ப நல்லா புரிஞ்சுங்க. பாவத்துல 3 வகை. 1 மாம்சத்தின் இச்சை, 2 கண்களின் இச்சை, 3 ஜீவனத்தின் பெருமை. மாம்சத்தின் இச்சை உங்களுடைய செல்வத்தையும் கனத்தையும் அழிச்சிரும். கண்களின் இச்சை உங்க தீர்க்காயுசை கெடுத்து போடும். மூணாவது நான் சொல்றேன் பாருங்க. அடுத்து ஜீவனத்தின் பெருமை. ஏசாயா 28:3 எப்பிராயீமுடைய வெறியரின் கிரீடம் காலால் மிதித்து போடப்படும். எதால மிதித்து போடப்படுமா? காலால் என்ன பண்ணப்படுமா? உங்களுக்கு ஏதாவது ஒரு பெருமை இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எப்படி நிற்கிறாரா? எதிர்த்து நிற்கிறாராம். ஆனா ரோமர் 16:20 சொல்லுது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கப்படுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபை உங்களுடைய கூட இருப்பதாக. ஹல்லேலூயா சொல்லுங்க. சாத்தானை மிதிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு எங்க பவர் கொடுத்திருக்கிறாருன்னா கால்ல. எங்க கொடுத்திருக்கிறாரு? கால்ல. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய், நீங்க எப்ப காலால உங்க சாத்தானை உதைக்கிறதுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ அப்போ உங்க குடும்பத்துல சமாதானம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஜீவனத்தின்ல பெருமை இருந்துச்சுன்னா உங்க குடும்பத்துல சமாதானம் இருக்காது. என்ன இருக்காது? சொல்லுங்க. என்ன இருக்காது? ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இடது கையில மாம்சத்தின் இச்சை, இது ஆஸ்தியை அழிச்சு போடும். வலது கையில கண்களின் இச்சை, இது தீர்க்காயுசை கெடுத்து போடும். கால்கள்ல ஜீவனத்தின் பெருமை, இது சமாதானத்தை கெடுத்து போடும். 3 விதமான பாவம். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இப்படி ஒரு மனுஷன் ஒருவேளை இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டாங்க, பாவத்துல மாட்டிக்கிட்டான். அவன் பண்றதெல்லாம் ஜீவனத்தின் பெருமையா இருக்கு, கண்களின் இச்சையா இருக்கு, மாம்சம் இப்படி எல்லாம் இருந்தாச்சு. இப்ப ஒரு சான்ஸ் கொடுக்கணும். இப்ப என்ன பண்ணணும்? ஒரு சான்ஸ் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அப்ப இல்ல அவனே வரான், ஐயா என் வாழ்க்கையை நான் தொலைச்சிடையா, நான் என்னையா பண்ணணும் அப்படின்னு வரான். அப்போ ஒரே ஒரு காரியம்தான் உண்டு. இப்ப இடது கையில வலது கையில கால்ல. எங்க சொல்லுங்க? இடது கையில வலது கையில கால்ல. இடது கையில அவன் இழந்த ஆஸ்தி என்ன பண்ணணும்? மீட்டெடுக்கணும். வலது கையில அவன் இழந்த தீர்க்காயுசை என்ன பண்ணணும்? மீட்டெடுக்கணும். கால்ல அவன் இழந்த சமாதானத்தை என்ன பண்ணணும்? மீட்டெடுக்கணும். அடுத்தது வாசிக்கலாம். உபாகம் 21:22 என்ன சொல்லுதுன்னா,
கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. இங்க என்ன வந்திருக்கு? இங்க என்ன வந்திருக்கு? உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரம். எடுத்து நிஜமா நினைச்சு பார்க்கல, எப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை சேர்ந்த. இங்க ஒரு சுதந்திரம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சுதந்திரத்தை நான் உனக்கு தரேன்ட்டு. ஆனா என் வாழ்க்கையில நான் சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாம நான் ஏற்கனவே சாபத்துல நான் சிக்கிட்டு இருக்கிறேன். சாபத்துல என்ன பண்றேன்? சிக்கிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப எனக்கு என்ன ஒரே ஒரு ரிசல்ட்னா, என்னை மரத்துல தொங்க விடணும். தொங்க விட்டு அன்னைக்கு என்ன பண்ண, உயிர் போன உடனே அந்த பாடியத்துக்கு அடக்கம் பண்ணணும். ஆனா நான் சாபமாகல. அடுத்தது போடுங்கப்பா. நான் சாபமாகல, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்து நமக்காக. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு புரியுதா புரியலன்னு எனக்கு தெரியல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா நான் தொங்க வேண்டிய சிலுவை அது. ஏன்னா நான் தான் இடது கையில மாம்சத்தின் இச்சை, வலது கையில கண்களின் இச்சை, கால்களை ஜீவனத்தின் பெருமையோட நான் தான் 3 ஆணியால அடிக்கப்படணும். அல்லேலூயா. ரொம்ப பிராக்டிக்கலா சொன்னா, நான் பண்ண தப்புக்கு நான் தானே தண்டனை அனுபவிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மரத்துல தொங்க விடப்பட்டாலே அவன் தேவனால சபிக்கப்பட்டவன். யாரால சபிக்கப்பட்டவன் சொல்லுங்க? யாரால சபிக்கப்பட்டவன்? நீங்க கொஞ்சம் கூட மீண்டு எழவே முடியாது. மீண்டு என்ன பண்ண முடியாது. ஆனா உங்களுடைய சாபத்தை ஒருவர் மாற்றி இருக்கிறார். நீங்க இடது கையில மாம்சத்தின் இச்சையில பண்ண பாவத்துக்காக உங்க ஆஸ்திய திரும்பவும் ஆசீர்வதித்து கொடுப்பதற்காக தன்னுடைய இடது கையில ஒரு ஆணியை வாங்கினார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. தன்னுடைய கண்களின் இச்சையினால நீங்க இழந்து போன எல்லா விதமான தீர்க்காயுசை அவர் மீட்டு கொடுப்பதற்காக வலது கையில் ஆணியை வாங்கினார். ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஜீவனத்தின் பெருமையினால நீங்க இழந்து போன எல்லா சமாதானத்தையும் அவர் திரும்ப கொடுப்பதற்காக கால்கள் ஆணியை வாங்கினார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. 3 ஆணி சும்மா படிச்சா மாத்திரம் பத்தாது. நீங்க பண்ணின மாம்சத்தின் நிச்சை தான் இடது கை, நீங்க பண்ண கண்களின் நிச்சை தான் வலது கை, நீங்க பண்ண ஜீவனத்தின் பெருமை தான் கால்கள். நீங்க இழந்து போன ஆஸ்தி, நீங்க இழந்து போன ஆயுசு, நீங்க இழந்து போன சமாதானம் திரும்ப உங்களுக்கு கிடைப்பதற்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான். சாபத்தை உங்களால மாற்ற முடியாது. ஆனா நமக்காக ஒருத்தர் சாபமானார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு சாபமான போது என்ன தெரியுமா நடந்துச்சு? நான் என்ன சொன்னேன்? சாபம் இருந்தா 2 விதத்துல, ஒன்னு மாம்சத்துல, இன்னொன்னு பினான்சியல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு எப்ப சிலுவையில தொங்க விட்டாரோ ஒருத்தர் பக்கத்துல கிடையாது. தெரியுமா? சீசர்கள் கிடையாது. அவர் உருவாக்குன 12 சீசரும் கிடையாது. அந்த 12 சீசரை ஃபாலோ பண்ண 70 சீசரும் கிடையாது. அந்த 70 சீசரை ஃபாலோ பண்ண 120 யாருமே கிடையாது பக்கத்துல. சாபமானார். உங்களுடைய தீர்க்காயுசை திரும்ப கொடுப்பதற்காக வலது கரத்துல அவர் ஆணி ஏந்தி கொண்டார். உங்களுடைய ஐஸ்வர்யத்தை திரும்ப கொடுப்பதற்காக இடது கையில் அவர் ஏற்றுக்கொண்டார். உங்களுடைய சமாதானத்தை திரும்ப கொடுப்பதற்காக அவர் கால்களை ஏற்றுக்கொண்டார். யாரெல்லாம் இப்ப அவரை விசுவாசிக்கிறார்களோ உங்க வாழ்க்கையில நீ சாபம் கிடையாது. ஏன்னா நமக்காக அவர் சாபமானார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில ஆபிரகாமோட ஆசீர்வாதம் ஏன் செயல்படல? உங்க வாழ்க்கையில யாக்கோபோட ஆசீர்வாதம் ஏன் செயல்படல? அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, அவங்களுடைய சுதந்திரத்துல உன்னை நான் போஷிப்பேன்னு சொன்னாரு. ஆனா எல்லா வசனங்களும் இருந்தும் என் வாழ்க்கையில ஏன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியலன்னா, நீங்க இன்னும் உங்களுடைய பாவத்தை நிறுத்தல. அந்த பாவத்தின் விளைவா வந்த சாபத்திலிருந்து நீங்க இன்னும் மீண்டு வரல. உங்களுக்காக அடிக்கப்பட்ட இயேசுவானவரை இன்னும் நீங்க முழுசா விசுவாசிக்கல.
ஆதாம படைச்ச உடனே ஆண்டவர் ஊதுனாரு. இவன் ஒரு பாஷையில பேசுறான். இவன் பேசும்போது சகலமும் கீழ்ப்படிந்துருச்சு. பாவம் பண்ணதுக்கு அப்புறம் ஆதாமோட வார்த்தை ஒன்றும் செல்லுபடி ஆகல. திரும்ப ஆண்டவர் மரிக்கிறாரு. மரிச்சு 3ஆம் நாள் உயிரோட எழும்புறாரு. திரும்ப சீசனிடத்துல வந்து இதுவரைக்கும் இயேசு அந்த மாதிரி பண்ணதே இல்லை. ஒரு அறையில் இருக்கும்போது மறுபடியும் இயேசுவானவர் சீசர்களை பார்த்து ஊதுறாரு. ஊதுன உடனே பெந்தெக்கோஸ்தே நாள்ல ஆவியானவர் இறங்குனாரு. எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறாங்க. நைட்டு 3 மணிலேருந்து காலையில் 9 மணி வரைக்கும் 6 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுறாங்க. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அவங்க இந்த ஊருக்காரங்க இந்த பாஷை பேசுறாங்க, அந்த ஊருக்காரங்க அந்த பாஷை பேசுறாங்க. எப்படின்னு எல்லாம் ஆச்சரியமா கேட்கிறாங்க. ஆண்டவர் ஊதும் போது ஆதாம் பேசுனது ஒரு வார்த்தை. அந்த பாஷை ஏவாளுக்கு புரிஞ்சுது. அவன் தப்பு பண்ணிட்டான். இப்ப ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது இப்ப பேசுறத என்ன பாஷை? அந்நிய பாஷை, அக்கினி பாஷை. யாருக்கு புரிஞ்சு கொள்ள முடியல? இந்த பாஷையை தேவன் மாத்திரம் தான் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே இழந்து போன ஜீவனை சிலுவையில மீட்டெடுத்து மறுபடியும் பெந்தெக்கோஸ்தே நாள்ல அந்நிய பாஷை பேசின எல்லார் மேலேயும் அதே ஜீவனை அந்த அந்நிய பாஷை பேசுற எல்லார் மேலேயும் ஆண்டவர் வச்சாரு. இப்ப நீங்க 6 மணி நேரம் அந்நிய பாஷை பேசிட்டு நீங்க வெளியில வந்து ஒரு காரியத்தை சொல்லி பாருங்க, அந்த காரியம் அப்படியே நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி ஓடி போன பேதுரு, மறுதலித்த பேதுரு, காட்டு கொடுத்த என்னென்னமோ சொல்லட்டு பேதுரு பத்தி. ஆனா எப்ப பெந்தெக்கோஸ்தே நாளில் அந்நிய பாஷையை இந்த பேதுரு பேச ஆரம்பிச்சானோ ஆண்டவர் சொன்னார்ல, இந்த கல்லின் மேல இந்த சபையை நான் கட்டுவேன்னு சொன்னார்ல. சாபமாயிருந்த பேதுருவை மாற்றி இந்த அகில உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான ஊழியத்தை ஒரு பேஸ்மெண்டா போட்டது அதே பேதுரு மேலதான். காரணம் என்னன்னா 6 மணி நேரம் அந்நிய பாஷை தேவனோட பேசினா. 6 மணி நேரம் அந்நிய பாஷை தேவனோட பேசினா. இன்னைக்கு 1 மணி நேரம் செபிக்க நம்மளால முடியல. 1 மணி நேரம் வேதம் வாசிக்க முடியல. கண்டிப்பா நான் சொல்றேன், எந்த ஒரு கிறிஸ்தவனா இருந்தாலும் ஒரு 2.5 மணி நேரமாவது நீங்க வீட்டில் வேதத்தை வாசிச்சு ஜெபம் பண்ணி ஒரு 1 மணி நேரமாவது அந்நிய பாஷையை பேசி பாருங்க. இந்த உலகம் சகலமும் உங்களுக்கு கீழ்பட்டு இருக்கும். உங்க வாழ்க்கையில சாபம் இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்கனவே நமக்காக சிலுவையில நமக்காக சாபமான இயேசு, அவரை நீங்களும் நானும் விசுவாசிக்கும் போது நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையில இனி ஒரு சாபமும் இருக்காது. என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கல, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, நாங்க கடன் வாங்குறோம், இந்த மாதிரி வார்த்தையை நீங்க சொல்லவே கூடாது. தேவ சமூகத்துல உட்காருங்க, மணிக்கணக்கா உட்காருங்க. எந்த மனுஷனையும் நாடி போறதை நிறுத்துங்க. அவரை மாத்திரம் தேடுங்க. அவர் வார்த்தைக்கு செவி கொடுங்க. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுங்க. உங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான பொருள் நஷ்டமும் பண நஷ்டமும் ஓடி போயிடும். உங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா வியாதியும் ஓடி போயிடும். உங்க குடும்பத்தில் இருக்க எல்லா விதமான பிரச்சனைகள் எல்லாம் ஓடி போயிடும். ஏன் அப்படின்னா இனி உங்க வாழ்க்கையில் ஒரு சாபமும் இல்லை. சாபம் இல்லாத மனுஷனிடத்துல தீர்க்காயுசு இருக்கும். சாபம் இல்லாத மனுஷனிடத்துல ஆரோக்கியமா இருப்பாங்க. ஹல்லேலூயா. சாபம் இல்லாத மனுஷனிடத்துல ஆஸ்தி இருக்கும். சாபம் இல்லாத மனுஷனிடத்துல சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் சாபம் வருது? பாவத்தினால. பாவம் ஏன் வருது? தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணல? கீழ்ப்படியல. ஆண்டவரோட பேசிட்டு உலகத்துல பேசினா சகலமும் கீழ்ப்படியுது ஆதாமுக்கு. ஆனா எப்ப பாவம் பண்ணானா வார்த்தையில ஜீவன் போயிருச்சு. திரும்ப ஆண்டவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. அந்நிய பாஷை எல்லாரும் பேசினாங்க. மறுபடியும் இழந்து போன ஜீவனை எந்த மனுஷன் அந்நிய பாஷை பேசி தேவனோட ரகசியத்தை பேசுறானோ அவன் வாயில அந்த ஜீவன் ஆண்டவர் வைக்கிறார். அவன் வார்த்தையில் அந்த ஜீவன் இருக்கு. குறைஞ்சது 2.5 மணி நேரமாவது நீங்க ஜெபித்து வேதத்தை வாசிச்சு ஒரு மணி நேரம் அந்நிய பாஷை பேசி பாருங்க. உங்க வார்த்தையில ஒரு ஜீவன் ஆண்டவர் வைக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த ஏசாயா 58:14 சொன்னது போலவே கர்த்தர் சிருஷ்டித்த அந்த நாளிலிருந்து இருக்கிற சகல விதமான ஆசீர்வாதங்களும் யாக்கோபு கொடுக்கப்பட்டது. அதே யாக்கோபு மூலியமா இன்றைக்கு நீங்களும் அதை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம வாழ்க்கையில சாபம் இருக்கக்கூடாது. சாபம் இருக்கக்கூடாதுன்னா பாவம் இருக்கக்கூடாது. பாவம் இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்.
தெய்வ வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. பாவமும் சாவும் உங்களை விட்டு ஓடி போகும். தீர்க்க ஆயுசோட, நல்ல ஆஸ்தியோட, சமாதானத்தோட உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.